உண்மைகளை உரக்க சொல்லும் மை நியூஸ் 360 கோணத்திலும் நடுநிலை செய்திகள். இந்த இடத்துல ஒன்று சொல்றீங்களுங்க, ரெண்டாவது முடிச்சுட்டு இதை எடுத்து வேகமா எல்லாமே காலைல செய்தி நிறுவனங்கள் ராசா வழக்கு பதிவு பண்ணிட்டார், ராசா நோட்டீஸ் கொடுத்துட்டார், ராசா நோட்டீஸ் கொடுத்தாருன்னு போட்டல. நேத்து ஆடியோ போட்டேன், எவனா போட்டிய அம்மனுக்கு அப்புச்சுப்புன்னு இருந்த இல்ல பொத்துனாப்புல இருந்த, எங்க இருந்த, எங்க எந்த பொந்துக்குள்ள இருந்த? அப்ப எல்லா செய்தி நிறுவனம் உட்காந்து இது எப்படி சமாளிக்கணும் உட்காந்து கையை பேசிட்டு இருக்கானுங்க. காலைல ராசா போட்டோன்னு இதை எப்படி ஊத்தி மூடலான்னு ராசா வக்கீல் நோட்டீஸ் கொடுத்துட்டாருப்பா அப்படின்னு சொல்லி ஊத்தி மூடுறதுக்கு முயற்சி பண்றாங்க. இது புரியுதா? எங்கேயாவது செய்தி நிறுவனங்களுக்கு எவனுக்காவது நேர்மை இருக்கா? செய்திக்கு நேர்மை இருந்ததா நான் இவர் போட்டார்ல நோட்டீஸ், அதுக்கு அடுத்த 5 நிமிஷத்துல நான் போட்டேன், எந்த மன்னிப்பும் கேட்க முடியாது, உங்கள் நீதிமன்றத்தில் சந்திக்க தயார். அப்ப அதையும் சேர்த்து போடு. ஒருத்தர் புகார் வைக்கிறாரு, அந்த புகாருக்கு எதிராக புகார் யார் மீது வச்சாலும் அவர் ஒரு பதில் சொல்றாரு, ரெண்டையும் சேர்த்து போட்டா செய்தி கேட்டா. அது என்ன இவர் செய்தி மட்டும் போட்டுட்டு விவரமா எஸ்கேப் ஆக பாக்குறேன். அப்ப செய்தி நிறுவனங்கள் எல்லாம் உட்காந்துக்கிட்டு திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிறேன் கேட்டா. உனக்கு உண்மையை கொண்டு வரல, அவ்வளவு கசக்குது. 200 கோடி கலைஞர் டிவிக்கு போயிருக்கு, அதை அவர் வாய் வழியா ஒத்துக்கிறாரு, அதை எடுத்து உன்னால போட முடியல, அவர் லீகல் நோட்டீஸ் அனுப்பிட்டான்னு கொண்டு செய்தியை பரப்ப முயற்சி பண்றீங்க. அப்ப இதையும் போடு. அப்ப செய்தி நிறுவனங்களோட நோக்கம் புரியுதா? இதுதான் நான் சொல்றேன். இருந்த எல்லா செய்தி ஊடகத்தில் இருக்கக்கூடிய அந்த சேனல் நடத்தக்கூடிய அந்த ஓனரை விட்டுருங்க, மேல உட்கார்ந்துருக்காங்க பாருங்க செய்தியாளர், மூத்த செய்தியாளர் உட்கார்ப்பாயில, அவங்க எல்லா பேருமே திமுகவுக்கு எப்படியோ வாங்கி தின்னு புறப்படுத்துறானுங்க. அப்ப இந்த மாதிரி செய்தி வேணா போடுவானா? அவர் 3 விஷயம் சொல்றாரு. உடனடியாக நீ வீடியோவை நீக்கிற, அதுக்கப்புறம் அப்பாலஜி, அதாவது நிபந்தனையற்ற மன்னிப்பு. வெறும் மன்னிப்புலாம் கேட்டா அவர் கேட்க மாட்டாரா, நிபந்தனையற்ற மன்னிப்பு மாதிரிதான் கேட்கணும் அப்படின்னு அனுப்பி விட்டுருக்காரு. மன்னிச்சுக்கோங்க, மன்னிப்பு கேட்க முடியாது, அதுக்கு மன்னிச்சுக்கோங்க. புரியுதா உங்களுக்கு? மன்னிப்புலாம் கேட்க முடியாது, உங்களால எந்த நீதிமன்றத்துக்கு போக முடியாது, போய்க்கோங்க, நாங்க இதை எதிர்கொள்ள தயார். அதுக்கப்புறம் என்னது, அந்த கண்டனை நீக்கணும். அதுக்குதான் இப்ப உட்காந்து ஒரு எஃப்ஐஆர் எப்படியா போட்டு போலீஸை வச்சு இந்த வழக்கை போட்டு இப்போதைக்கு அந்த கண்டென்ட்டை எப்படியாவது நீக்குவோம் அப்படின்ற முயற்சியில் தீராங்க. அது எனக்கே செய்தி வந்துச்சு. நீ கண்டென்ட் எடுக்க முயற்சி பண்ணா திரும்ப கண்டென்ட் போடுவேன். எனவே இந்த கண்டென்ட் மக்களுக்கு போய் சேர வேண்டிய கண்டென்ட் தான். இந்த ஆடியோ மூலமாக மக்கள் ஒரு முக்கியமான விழிப்புணர்வு நிலைக்கு வருவாங்க. எனவே இது வெளியே வந்தே தீரும். இது ஆல்ரெடி வெளியே போயிருச்சு, போதும் அளவுக்கு போய் சேர்ந்துருச்சு. எனவே இதுக்கப்புறம் உட்காந்து நீ புதுசா முயற்சி பண்றீங்களா, இதையெல்லாம் நீங்க நீதிமன்றத்துக்கு போய் முயற்சி பண்ணிக்கோங்க. நீதிமன்றத்தில் எதையும் சந்திக்க தயார்.